சுந்தரபாண்டியன் படத்தினுடைய ப்ரெஸ் மீட் ஃபஸ்ட்டு இங்கே தான் நடந்துச்சு. ஸோ திரும்பவும் இங்கே சந்திக்கிறவங்க எல்லாத்தையும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். சுந்தரபாண்டியன், ஒருக்கல் ஒரு கண்ணாடி, இந்த 2 படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருந்துச்சோ இது இருக்கதற்கு எனக்கு போயிருக்கும் நம்புகிறேன். என்னுடைய குருநாதர்கள் இன்றைக்கி நான் டேரக்டராக வந்து செகண்ட் மூவி பண்ணி இங்கே நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு சசிகுமார் சார் ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா அவர் தான் முதல் பட வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு இயக்குனர் உருவாக்குனார். ஸோ அவருக்கு இந்த இடத்துல திரும்ப நான் தேங்க்ஸ் சொல்கிறது சரியாக இருக்கும் நம்புகிறேன். அப்புறம் எஸ்சி சப்பா சார், ஏ வெங்கடேஷ் சார், ஜெயரமேஷ் சார், அந்த 3 குருநாதர்களுக்கும் இந்த மெடல் நன்றி சொல்லிக்கிறேன். இது கதிர்வேலன் காதல் ரெட் ஜெயின் மூவிஸோட 8வது படைப்பு. ஒரு கல் ஒரு கண்ணாடிக்கு பிறகு உதய் சார் நடிக்கிற செகண்ட் மூவி. ஸோ எனக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது இருந்தே ஒரு பொறுப்பான ஒரு பாரம் ஏறிடுச்சு எனக்கு. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்த தயாரிப்பாளர்கள் உதய் சாருக்கும், இணை தயாரிப்பாளர்கள் செண்பகமூர்த்தி சார், அர்ஜுன் துரை அவர்கள், எம்டி ராஜா சங்கர் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு ஹிட்டு கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உதய் சார், ஒரு கல் ஒரு கண்ணாடி, சந்தான சார் 2 பேருடைய காம்பினேஷனில் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன். ஸோ இந்த 2 படத்தினுடைய ஹிட்டுமே வந்து அடுத்து இந்த படத்துக்கான அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சார் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு எனக்கு ரெட் ஜெயின்லேருந்து கால் வந்துச்சு. உதய் சார் பேசினாங்க. போய் பேசிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ உதய் சார் தான் ஹீரோ அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க, எனக்கு சுந்தரபாண்டியன் ரொம்ப பிடிச்சி கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகி சுந்தரபாண்டியன் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே ஒரு 8-9 நிறுவனங்கள்லேருந்து பெரிய நிறுவனங்கள்லேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. எல்லோரும் போய் நேரடியாக சந்தித்தேன். ஆனால் நான் எல்லார்ட்டையும் சொன்னது ஒரு வாரம் கழிச்சு நான் சொல்கிறேன் சார், எல்லாருமே கேட்குறாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. அந்த ஒரு வாரத்தில் மற்ற நிறுவனங்கள்லேருந்து யார் மூலமாவது திரும்ப தொடர்ந்து பேசினாங்க, இப்போ நம்ம கம்பெனி பண்ணுங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனால் ரெட் ஜெயினில் நான் போய் பார்த்ததுக்கப்புறம் மூர்த்தி சாரையும் உதய் சாரை மீட் பண்ணேன். ஒரு வாரம் கழிச்சு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். எந்த நிர்பந்தம் இல்லை, ஓகே சார் எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும், எங்களுக்கு படம் பிடிச்சி அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் எந்த விதமான நிர்பந்தமோ எந்த அழைப்போ எனக்கு இல்லை. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு ஃப்ரீடம் இங்கே எனக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ உதய் சார்கிட்ட போய் அப்போயுமே நான் வந்து லைன் சொல்லும்போது எனக்கு உதய் சார் தான் ஹீரோன்னு தெரியாது. ஒரு 2 லைன் சொன்னேன். 2 லைனுமே ரொம்ப நல்லா இருக்குது சார், ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஒரு ஆள் ஒரு கதையாக பண்ணிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுவோம் சார் அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு இம்மீடியட்டாக ஒரு அவசரப்படாமல் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கையில் எடுத்துக்கிறாமல் அடுத்த ஒரு ஹிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். கதை வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கதை. இது கதிர்வேலன் காதல். சுந்தரபாண்டியனில் வந்து எப்படி நட்பு ஒரு முக்கியத்துவமானது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொன்னேனோ அந்த மாதிரி இது கதிர்வேலன் காதலில் காதல் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக காதல் அப்படின்றதுக்காக நம்ம குடும்பத்தையோ நம்ம பேரண்ட்ஸையோ நம்ம தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட முடியாது. ஸோ காதல் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு நம்ம குடும்பம் முக்கியன்றது தான் இதோட பேஸாக இருக்கும். படத்தினோட ஸ்கிரிப்ட் எல்லாமே உதய் சார் மைண்டில் வச்சு பண்ணது. ஸோ ஒரு கல் ஒரு கண்ணாடியில் அவருக்கு என்ன ரீச் இருக்குது, ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத மைண்டில் வச்சு ஒவ்வொரு சீன்லையும் அதை நோக்கியே நகர்த்தி போயிருக்கோம் ஸ்கிரிப்டை. அதுக்கு வந்து சந்தான சார் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். ஏன்னா அவங்களுடைய அந்த 2 காம்பினேஷன் வந்து பெரிய ரோலில் ரசிச்சிட்டாங்க, ரசிகர்கள் வந்து பெருசாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த காம்பினேஷனை வந்து நான் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து சந்தான சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். கதையை மீறாத காமெடி படம் ஃபுல்லாக பரவி இருக்கும் எல்லா இடத்துலையும். அப்புறம் நயன்தாரா மேடத்தை சொல்லணும், அவங்களுக்கு இது ரீஎன்ட்ரி. 2 படம் பண்ணிட்டாங்க தமிழில் ரீஎன்ட்ரி ஆகி. ராஜாராணி, ஆரம்பம் 2 படமே ரசிகர்கள்ட்ட பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு மேலே இருக்க அந்த கிரேஸ் ஏறிக்கிட்டே இருக்குன்னு தோணுது. அதுவே எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ். ஏன்னா ராஜாராணி வந்து எப்படி ஏற்றுக்கிற போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரீஎன்ட்ரி ஆகி பெரிய பூம் கிட்ட ஆகி அதில் அவங்களுடைய ஆக்டிங்லேருந்து எல்லாமே பெருசாக பேசப்பட்ட ஒரு நேரம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் முக்கியமான ப்ளஸ் அவங்களும் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஈஸ்வலாக ஒரு ஹீரோயின் வந்தால் 2 சாங் மட்டும் டான்ஸ் பண்ணாங்க, 2 இன்ட்ரோ கொடுத்தாங்க, 2 சீன் இருந்தாங்க அப்படின்னு இருக்காது. படத்தில் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. படம் ஃபுல்லாக அவங்களுக்கான கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கும். சந்தான சார் வந்து ஸ்கிரிப்டில் வந்து ஃபுல்லாக படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அவரோட இன்ட்ரோலேருந்து டில் எண்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரோட ஸ்கோரிங் படம் ஃபுல்லாக இருக்குது. அவர் வந்து படத்துக்கு இன்னொரு போன் தான். அது ரொம்ப பலமாக இருக்காருங்க ஸ்கிரிப்டில். அது வந்து படம் ஃபுல்லாக இப்போ ஹாரி சார் பார்த்தாங்க. ஆரம்பிக்கு முன்னாடி பார்த்துட்டு அவங்க சொன்னது வந்து சந்தானம் திரும்பவும் கதையை மீறாமல் ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் ஹாரி சார் சொல்லணும். மின்னலையிலேருந்து அவருக்கு பெரிய ஃபேன். அவருடைய சாங்ஸ் எல்லாமே வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து செகண்ட் மூவிலேயே இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அது நான் வந்து ரெட் ஜெயின்லையும் உதய் சார் ஹீரோ வச்சு பண்ணுறதுனால தான் எனக்கு அது ஈஸியாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னும் 2 படத்துக்கு அப்புறம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்கலாம். ஏன்னா நான் சுந்தரபாண்டின்றது ஒரு பிஎன்சி படம், அதாவது கிராமியம் சார்ந்த ஒரு படம், ஒரு மிடில் சிட்டியோட பேஸ், ஒரு பக்கா சிட்டி இல்லை. சார் வந்து மேக்ஸிமம் சிட்டி பேஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இமீடியட்டாக எனக்கு அவரோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்குமான்னு தெரியலை. எனக்கு அது வந்து ரெட் ஜெயின் நல்லா தான் கிடச்சிச்சு. 5 பாட்டு படத்தில். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனிங்கில் பார்த்தா மேலே மேலே, சரசர சரவடி, இது போக இன்னொரு 3 சாங் இருக்குது. அதில் அன்பே அன்பேன்னு ஒரு சாங் இருக்குது, ஒரு மெலோடி, ரொம்ப அழகான ஒரு மெலோடி. அப்புறம் பல்லாக்கு தேவதை சார் சொன்ன மாதிரி ஒரு தெம்மாங்கு ஃபோக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் வெளியே வெளியேன்னு ஒரு மெலோடி இருக்குது. இந்த 5 சாங்கில் வந்து தாமரை மேடம் வந்து அன்பே அன்பேன்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. சுந்தரபாண்டியில் வந்து நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே எழுதியிருந்தாங்க. அந்த சாங் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காலர் டியூனாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீ மாற்றுறவங்க அனைமா அன்பே அன்பே தான் மாற்றுவாங்கன்னு தோணுது. அந்த சாங் ப்ளே பண்ணலை, ரொம்ப நல்ல சாங். அப்புறம் யுகபாரதி ஐயாவை சொல்லணும், எனக்கு கவிஞரை. அவர் வந்து இமான் யுகபாரதி கூட்டணி சமீபத்தில் வந்து ஆடியோவாக பெரிய ரீச் ஆகிட்டு இருக்க ஒரு நேரம். அப்படியே கூப்பிட்டு போய் சார்ட்ட விட்டோம், ஹாரி சார்ட்ட. ஏன்னா சவுத்து கதை, அவர் ரொம்ப பலமாக இருக்கார். சார் வந்து கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா போகும்போதே நான் அவரும் பேசிட்டு போவோம், யுகபாரதி ஐயா நாங்கள் ஒன்று எழுதிட்டு ஒன்று போய் எடுத்துகிட்டு போவோம். அவர் சொல்லுவார், ஏன் நீங்கள் வந்து இது ஃபைனல் நினச்சிக்கிறாதீங்க, சார் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பார், விட மாட்டார். ஒரு சாங் பண்ணுறது 3 சாங் பண்ணுற மாதிரி, ஏன்னா அவ்வளோ வேலை இருக்கும், டவுட்டு அந்த அப்படி வரணுன்றக்காக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக பண்ணார் யுகபாரதி ஐயா. அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தினேஷ் மாஸ்டர், சுப்பிரமணியபுரத்துலேருந்து மாஸ்டர் எனக்கு தெரியும். இது சுந்தரபாண்டியனில் ஃபஸ்ட் சாங் மாஸ்டர் தான் பண்ணாங்க, எல்லா சாங் மாஸ்டர் தான் பண்ணாங்க. எனக்கு மாஸ்டரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு மாஸ்டர் டைரக்டருக்கான ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். சில டைரக்டர்கள்லாம் சொல்ல முடியுமா தெரில மாஸ்டர்கிட்ட போய், நான் சின்ன சின்ன இதெல்லாம் சொல்லுவேன், மாஸ்டர் இப்படி வச்சுக்கலாம் மாஸ்டர் அப்படின்வேன். ஒன்றும் இல்லை ப்ரொப்போ, நீ சொல்லு என்னன்னு சொல்லு அப்படின்வார். அப்புறம் சில இதுக்கெல்லாம் பண்ணி காமிப்பாங்க, இது எப்படி ப்ரொப்போ, நல்லா இருக்குமா, இப்படி வச்சுக்கிறோமா அப்படி வச்சுக்கிறோமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப, எனக்கு ஒரு குடிப்பின்னு தான் சொல்லணும். மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணுறதுலாம். உதய் சாரை வந்து இதில் ஒரு கண்ணாடியில் அந்த வேணாம் மச்சான் வேணாம் அந்த சாங்கில் டான்ஸ் பண்ணதை விட இதில் ரொம்ப இன்னும் அடுத்த லேயர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உதய் சார் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஒரு பிஜிஎம்மில் வந்து நான் என்ன நினச்சேன், சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதனால் மாஸ்டர் வேணா உள்ள வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உதய் சார் சொல்லிட்டாங்க, இல்லை சார் இதில் நான் ஆடுறேன், மாஸ்டர்லாம் அப்புறமா அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம், இதில் ஃபுல் பிஜிஎம் நான் ஆடியே ஆவேன் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ரிஹர்சல் வந்து ஒரு 1 வீக்காக போச்சு. நான் டேட்லாம் ஞாபகப்படுத்தலை, சாரே வந்து சொல்லி இல்லை நான் ரிஹர்சல் பார்க்கணும் சாங்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. அதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நேர்த்தியாக வந்திருக்குன்னு. இன்னொரு பல்லாக்கு தேவதைன்னு ஃபோக் இருக்குது, அதில் இன்னொரு நல்லா ஆடியிருக்காங்க. அப்புறம் திலீப் மாஸ்டர் சொல்லணும், பெரிய உள்ள ஆக்ஷன் இல்லை இருந்தாலும் கதைக்கு தேவையான ஆக்ஷன் அவர் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. சுந்தரபாண்டியிலையும் இதுலையும் கூட இருந்திருக்காரு, அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் முக்கியமாக சரண்யா மேடத்தை சொல்லணும். அவங்க வந்து நேஷ்னல் அவார்டு ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து செகண்ட் மூவி. அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டு வாங்கி சண்டை போடணுன்றது அவசியமே அவங்களுக்கு இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து வந்தோம், அவங்க சொன்னது நடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு போயிருக்கலாம், அதெல்லாம் இல்லை. நரேன் சார் வந்து சுந்தரபாண்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதனால் எனக்கு ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறோம் நானும் வரும். மேடத்துக்கும் நரேன் சாருக்கும் தான் நிறைய சீன் இருக்குது படத்தில். சில டைலாக்லாம் அவருக்கு இருக்கும், அப்போ கூப்பிட்டு பிரபுங்க வாங்க அப்படின்வாங்க. என்ன மேடம் அப்படின்னோடனே, என்ன எனக்கு டைலாக் கம்மியாக இருக்குது, அவருக்கு தான் நிறைய வைப்பீங்களா அப்படின்வாங்க. மேடம் சீனோட மூடு இது, இல்லை ஏன் அம்மா பேசக்கூடாதா, நான் பேசலாமே அப்படின்வாங்க. அப்படிலாம் சில சீன் அவங்களுக்கு கரெக்ஷன்லாம் பண்ணி அவங்களே ஐடியாலாம் கொடுத்து, ஏன் இப்படி பேசிட்டோம், அப்பா சொல்கிற இடத்துல அம்மா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நிறைய மாற்றிருக்காங்க. சில இடங்கள்லாம் அவ்வளோ இன்வால்மெண்ட் மேடத்துக்கு. ஸோ எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான அனுபவம். நரேன் சார் சொல்லி ஆகணும். சுந்தரபாண்டியனில் வந்து அவருடைய கேரக்டர் வந்து படம் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, எல்லாருக்கும் இப்படி ஒரு அப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை வந்து அந்த படத்தில் நாங்கள் பார்க்கும்போது அந்த திருப்தி எங்களுக்கு கிடச்சி அப்படின்னாங்க. இதுலேயும் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ படம் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பார் நரேன் சார். அப்புறம் சாயாசிங் மேடம் பி என்ட்ரியாக இருக்காங்க, ஒரு சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. ஜேபி சார் பண்ணியிருக்காங்க, வனிதா மேடம், பரத் ரெட்டி சார் பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரிலாம் ரொம்பலாம் அவரை நான் மோல்டு பண்ணல, அவர் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக அவரே தான் பண்ணார். எனக்கு நல்ல கேரக்டர் கேட்டார், கேட்டுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பேப்பர் வச்சுட்டு அவரை எப்படி படிச்சுட்டு இப்படி நடந்து தெரிவார்.
உதய் சார் கூப்பிட்டு சொல்லுவார், என்ன சார் எக்ஸாம் எதுவும் வச்சுருக்கீங்களா அவருக்கு? அவர் வாட்டில் பேப்பரோடு படி போய் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. ஸோ அந்த இன்வால்மெண்ட் எல்லார்ட்டையுமே இருந்துச்சு. முருகதாஸும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாலசுப்ரமணியம் சார் சொல்லி ஆகணும். அவர் கூட ஒர்க் பண்ணுற வாய்ப்பும் எனக்கு ரெட்ஜைன்றனால தான் உடனே கிடச்சி நம்புகிறேன். அவருடைய ஃபோட்டோகிராஃபிக்கு நான் ரொம்ப ரசிகன். பிதா மகன் அதுக்கு முன்னாடி இருந்து அவருடைய நான் சொல்லணும்னு இல்லை, ரொம்ப தரமான ஒளிப்பதிப்பு. அடுத்தடுத்த லேயர் இன்னும் அவருடைய தரம் கூடிக்கிட்டே இருக்குது பாலு சார் கூட. ஏன்னா ஒரு கேமராமேனோட டேரக்டர் வந்து நல்லா ஜெல்லாகி ஒர்க் பண்ணணும். எனக்கு வந்து சுந்தரபாண்டியனில் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் நிறைய இடங்கள் தோணுச்சு. இப்படி இருந்தால் நல்லா வந்திருக்கும், கேமராமேன் இந்த இடத்துல இப்படி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரே அட்ரஸ் வச்சு போனதுனால என்ன பாசிபிள் இருந்துச்சோ அதை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அதில் இருந்த சில இது இன்னும் பெட்டர்மெண்ட் அப்படின்னு தோணதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சார் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் வந்து இன்றைக்கி ஒரு ரொம்ப பெரிய படமாக ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பாலு சார் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ பாலு சாருக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் சார் பண்ணியிருக்காங்க, இயற்கையில் ஒர்க் பண்ணவர், ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் டான் பாஸ்கோ, சுந்தரபாண்டியன் எடிட்ரு ஃப்ரெண்டாக எங்கூட வந்து டே நைட்டு படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஷூட்டிங்லேருந்து டெய்லி எங்களோட எடிட் பண்ணார். இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ வரைக்கும் நைட்டு கூட தூங்க விடல அவரை. ஒரு கரெக்ஷன் அவரை கூப்பிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அவ்வளோ டான் பாஸ்கோ. ஸோ டான் பாஸ்கோவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆறுமுகண்ணன், சுந்தரண்ணன், ராகுல், அவங்க 3 பேரும் சொல்லணும். அவங்க வந்து நாங்கள் கூட தூங்கிடுவோம் ஷூட்டிங் முடிச்சுட்டு. அவங்க நைட்டு தூங்கவே 2 மணி ஆகும், காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கம்பெனிக்கும் டைரக்டருக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்ல கரெக்டான ஒரு பாலமாக இருக்க வேண்டியது ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நல்லபடியாக எந்த குறைகளும் இல்லாமல் முடியுது அப்படின்னா அது அவங்களுக்கு முக்கியமான காரணம். ஸோ அந்த இடத்த அவங்க ரொம்ப திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக என்னோடய உதவி இயக்குநர்கள் சொல்லணும். கோ டைரக்டர் துரைசாமி, ஜெய்சங்கர், பாலகிருஷ்ணன், நந்தகுமார், சதீஷ், ராஜா, ஜான், இவங்க எல்லாமே வந்து என்னை வந்து ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு நம்மளால் தூங்க முடியுது அப்படின்னா அதுக்கு அவங்க தூங்காமல் இருக்க தான் காரணம். சுந்தரபாண்டியனில் வந்து எந்த அளவுக்கு என்னுடைய வெற்றிக்கு என் கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அதை விட அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு முதல் பட வெற்றின்றது வந்து நிறைய வருஷ கனவு, நிறைய வருஷ போராட்டம். அது கூட கொஞ்சம் ஈஸியாக கிடச்சுன்னு சொல்லலாம். ஆனால் 2வது வெற்றி அதை தக்க வச்சுக்கிறன்றது ரொம்ப கடுமையான போராட்டம் தான். அதுக்கு வந்து என்னோடய உதவி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அப்புறம் அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிற அந்த வாய்ப்பு கொடுத்த நிகில் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உதய் சாருக்கு வந்து அவரை நம்பி எனக்கு கொடுத்துருக்க இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எல்லாமே இது வந்து நான் டைரக்டர்ன்ற முறையில் நான் மட்டும் இதை எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஹீரோன்றனால சார் மட்டும்ன்றதில்ல, ஹோல் டீமே, ஹரி சாராக இருக்கட்டும், பாலு சாராக இருக்கட்டும், நயன்தாரா மேடம், சந்தானம் சார், சரண்யா மேடம், நரேன் சார், அப்படி எல்லாருமே ஹோல் டீமே, அவங்க எல்லாருக்குமே, தினேஷ் மாஸ்டர் எல்லாருக்குமே இது உரிமையான ஒரு படம். இந்த படம் இன்றைக்கி ஒரு பெரிய படமாக வந்திருக்குன்னா இந்த டெக்னிக்கல் க்ரூ இருக்குது, இந்த பெரிய ஆர்டிஸ்ட் இருக்க தான் காரணம் நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாரோட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக அனுபவம். படம் நிச்சயமாக எல்லாருக்குமே சுந்தரபாண்டியன் வந்து பிஎன்சி சென்டர் படம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஏ சென்டர்லேருந்து எல்லா சென்டருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். யதார்த்தம் இல்லாத ஒரு அழகான ஒரு காதல் கமர்ஷியல் படம் அது. ஸோ எல்லாத்தையும் இது பிடிக்கும். நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுக்கணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.